ஒரு நிமிஷம் சொல்றது ரொம்ப சிரமம் தாங்க. முடிஞ்சா எனக்கு கால் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஃபுல்லா சொல்றேன் ஃபோன்ல. என்னன்னா, அ உண்மையா கிளீனிங் ஒர்க்கே நேரம் போயிடுதுங்க. சம்பாரிக்க முடியலன்னு போது என்னோட ரெகுலரா தைக்க குடுத்துட்டு இருந்தவங்க எல்லாமே துணி ரிட்டர்ன் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தைக்கிற வேலையே நின்னு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு என்னோட பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு. ஏன்னா 1, 2 தச்சுட்டு இருந்தேன். அதுவும் நின்றும் போல இருக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சு. டொனேஷன்ல தான் லைஃப் போயிட்டுருக்குன்னு நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒருத்தங்க 2 பேர் தாங்க பண்றாங்க. அவங்களும் வந்து மாசம் மாசம் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். அப்படின்னு போகும்போது ஒரு 10, 15 பேர் சேர்ந்து டொனேஷன் பண்ணா தாங்க இவங்களையும் நான் பார்த்துக்க முடியும். ஃபைனான்ஸ்லயும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா முடியும். ஏன்னா ஃபுட் பிரச்சனை இல்லைங்க. ரைஸ் வந்து எனக்கு எப்படியாவது கிடைச்சிரும். ஃப்ரீயாவே கிடைச்சிரும்னு போகும்போது, எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் போறது, ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றது, குடும்பத்தையும் நடத்தணும். ஏன்னா இவங்கள நான் பார்த்துக்க என்னோட வருமானம் இல்லன்னு போகும்போது, வீட்டு தேவைகளும், இவங்களுக்கான தேவைகளும் நெறையா இருக்கு. செலவுன்னு போகும்போது, பணம் விஷயம்னு வரப்போது பணம் தாங்க பற்றாக்குறையே இங்க. அதனால தாங்க டொனேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு வேண்டிய டீட்டெயில் எல்லாமே ஃபோன்ல கூட சொல்றேன். உங்களுக்கு வேணுனா ஹாஸ்பிட்டல் போன அந்த ரெசிப்ட் கூட குடுக்குறேன். ஏன்னா ஒருத்தங்க 2 பேரோட டொனேஷன் 10, 10 ஒரு 10, 15 பேர் சேர்ந்து பண்ணா தாங்க என்னால இதெல்லாம் வச்சு மெயின்டெயின் பண்ணவே முடியுன்ற